அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் அளப்பெரும் கருணையின் காரணமாக சுபுஹ் தொழுகையை நிறைவு செய்து நாம் அமர்ந்திருக்கின்றோம். நாம் தொழுத இத்தொழுகைக்கான நன்மையை அல்லாஹ் பரிபூர்ணமான முறையில் தந்தருள் புரிவானாக. எஞ்சி இருக்கக்கூடிய தொழுகைகளை முன் சுன்னத் பின் சுன்னத்துகளை பேணி தொழக்கூடிய நற்பாகியத்தை நம் அனைவருக்கும் நல்லோன் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. கணித்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொடர்ந்து அல்ஃபகிஸ்ஸத்தியும் வகிஸ்ஸா என்கின்ற 1000 நாள் வரலாறுகளை பொதிந்த நூலினுடைய வரலாற்று தொடர்களை தொடர்ச்சியாக நாம் சொல்லி வருகின்றோம். அந்த வரிசையில் இன்று ஒரு மனிதன் வாழ்வதற்கு அவசியம் தேவைப்படுவது என்ன? பணமா, பதவியா, நல்ல உணவா, நல்ல மனைவியா? இவ்வுலகில் ஒரு மனிதன் நிம்மதியாக வாழ வேண்டும் என்றால் அவனுக்கு எது மிக அவசியம் தேவைப்படுகிறது என்பதை உணர்த்தக்கூடிய ஒரு அற்புத வரலாறை தான் இன்றைய தினம் உங்களுக்கு நான் தெளிவுபடுத்தப் போகின்றேன். கணித்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உமருல் ஹம்மால் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு இறைநேச செல்வர் வாழ்ந்தார். உமருல் ஹம்மால் என்று சொன்னால் ஆரம்ப காலகட்டங்களில் மூட்டை தூக்கி தன்னுடைய வாழ்க்கையை கடத்தக்கூடியவர். ஹம்மால் அப்படின்னாலே சுமப்பவர்னு அர்த்தம். அவங்க பேர் உமர் தான், ஆனால் அவங்களுக்கு எல்லா மக்களும் எப்படி அழைப்பாங்க? உமருல் ஹம்மால், சுமக்கக்கூடிய உமர் அப்படின்னு சொல்லி தான் என்ன செய்வாங்க, அழைப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய வேலை மூட்டை தூக்குற வேலை. இப்படி மூட்டை தூக்கி கொண்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு நாள் அந்த மூட்டையினுடைய கனம் ரொம்ப அதிகமாக இருந்தது. அவர்களால் அதை தூக்க முடியலை. கொஞ்சம் தூரம் தூக்கி கொண்டு சென்று கீழே வைத்துவிட்டு அல்லாஹ்கிட்ட ஒரு துவா செய்தார்கள். யா அல்லாஹ், நீ நாடினால் எனக்கு எவ்வித சிரமமும் இல்லாமல் எந்த கஷ்டமும் இல்லாமல் தினசரி ஒரு 2 ரொட்டிகளை நீ கொடுக்கலாமே. எனக்கு எந்த வேலையும் பார்க்காம எந்த உழைப்பும் இல்லாமல் நீ நாடினா தினமும் 2 ரொட்டியை நீ எனக்கு கொடுக்கலாமே. அப்படி கொடுத்தா எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று அல்லாஹ்விடத்திலே அவர்கள் துஆ செய்கின்றார்கள். துஆ செய்த கொஞ்ச நேரத்திலேயே அந்த வழியிலே வந்த 2 நபர்களுக்கு சண்டை வருகிறது. சண்டை 2 நபர்களுடைய பேச்சு சண்டை கைகலப்பு சண்டையாக மாறுகிறது. அந்த இருவரையும் தடுப்பதற்காக உமருல் ஹம்மால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் முனைகின்றார்கள். அப்படி முனைந்து அவர்களை தடுக்கக்கூடிய நேரத்தில் ஒரு நபர் கையில் இருக்கக்கூடிய ஒரு இரும்பை கொண்டு எதிரியை அடிப்பதற்காக ஓங்குகின்றார். பக்கத்தில் தடுக்க சென்ற உமருல் ஹம்மால் ரலியல்லாஹு அன்ஹு தலையில் அந்த இரும்பு பட்டு விடுகிறது. இரும்பினால் அடித்ததோடு மண்டையில் காயம் ஏற்பட்டு இரத்த காயத்தோடு அவர்கள் அந்த சண்டையை விலக்கி கொண்டிருக்கின்றார்கள். இப்படி விலக்கி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அந்த பகுதிக்கு நியமிக்கப்பட்ட காவலாளி வந்து விடுகின்றார். அந்த பகுதிக்கு நியமிக்கப்பட்ட காவலாளி வந்து விடுகின்றார். வந்த காவலாளி சண்டையிட்ட 2 நபர்களையும் கைது செய்கின்றார். உமருல் ஹம்மாலையும் பார்க்கின்றார். உமருல் ஹம்மாலுக்கு தலையிலே இரத்தம் வடிந்து கொண்டு இரத்த கோரக்காயத்தோடு அவர்கள் நிற்கின்றார்கள். இதை பார்த்த அந்த காவலாளி இவரும் சண்டையில் ஈடுபட்டவர்தான் என்று கருதி அவரையும் அழைத்து சிறைச்சாலைக்கு செல்கின்றார்கள். உமருல் ஹம்மால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள சிறையிலே தள்ளி விடுகின்றார்கள். சிறையிலே தள்ளிவிட்டால் அந்த சிறை காவலாளிகள், சிறையிலே உணவு கொடுப்பதற்காக நியமிக்கப்பட்ட பொறுப்பாளிகள் உமருல் ஹம்மால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய கையிலே 2 ரொட்டி துண்டுகளை கொடுக்கின்றார்கள். 2 ரொட்டிகளை கொடுக்கின்றார்கள். அந்த 2 ரொட்டிகளை அவர்கள் சாப்பிடுகின்றார்கள். இரவும் அதே போன்று 2 ரொட்டிகள் கிடைக்கிறது. அந்த 2 ரொட்டியை சாப்பிடுகின்றார்கள். இரவிலே உறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். உறங்கிக் கொண்டிருக்கும் போது ஒரு அசரீர சத்தம் அவர்களுடைய கனவில் கேட்கிறது. என்ன உமருல் ஹம்மாலே, கஷ்டமே இல்லாமல் 2 ரொட்டிகள் தினமும் கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்று துஆ செய்தீர்களே,
இப்போது அந்த 2 ரொட்டிகள் உங்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. இதை கொண்டு நீங்கள் மன நிம்மதி பெற்று விட்டீர்களா? இதை கொண்டு நீங்கள் சந்தோஷம் அடைந்து கொண்டீர்களா? இந்த 2 ரொட்டியை கொண்டு உங்கள் வாழ்க்கை நிம்மதி அடைந்து விட்டதா என்று ஒரு அசரீர சத்தம் கேட்கிறது. அப்போதுதான் உமருல் ஹம்மால் ரலியல்லாஹு அன்ஹு புரிய வருகிறது, நாம் செய்த துவாவை அல்லாஹ் கபூல் செஞ்சிட்டான். ஆனால் கபூல் செஞ்ச அல்லாஹ் 2 ரொட்டியை தருவதற்காக நம்மை சிறைக்குள்ளே அல்லாஹ் கொண்டு வந்துட்டான். இப்போ 2 ரொட்டி கிடைக்குது, நேரத்துக்கு தூங்க முடியுது, வேலை செய்யாமல் இருந்துக்க முடியுது, எல்லாம் இருக்கிறது. ஆனால் மனதிலே நிம்மதி என்பது உமருல் ஹம்மால் ரலியல்லாஹு அன்ஹுக்கு இல்லை. உடனே அல்லாஹ்ட்ட துவா செஞ்சாங்க, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஆஃபியா, யா அல்லாஹ் நான் உன்னிடத்தில் மன நிம்மதியை கேட்குறேன், நான் உன்னிடத்தில் மன நிம்மதியை கேட்குறேன்னு சொல்லி துவா செய்து கொண்டே இருந்தார்கள். கொஞ்சம் நாள் கழித்து சிறைச்சாலையை விட்டு வெளியே வந்து விடுகின்றார்கள். வெளியே வந்த உமருல் ஹம்மால் ரலியல்லாஹு அன்ஹு இதே துவாவை தொடர்படியாக கேட்டுக்கொண்டே இருக்கின்றார்கள். மக்கள்லாம் கேட்குறாங்க, உடம்பெல்லாம் நல்லா தானே இருக்குது, கைகாலெலாம் நல்லா தானே இருக்குது, அப்புறம் ஏன் எப்போவுமே அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஆஃபியா ஆஃபியா உடல் ஆரோக்கியம் துவா செய்றீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தான் உமருல் ஹம்மால் ரலியல்லாஹு அன்ஹு நடந்த இந்த சம்பவத்தை எல்லாம் சொல்லிட்டு சொல்கிறாங்க, உண்மையான ஆஃபியா என்பது உடல் ஆரோக்கியம் அல்ல, உண்மையான ஆஃபியா என்பது வலு என்பது பொருளாதாரத்தில் இருப்பது இல்லை, உண்மையான ஆஃபியா என்பது பதவியில் இருப்பது இல்லை, உண்மையான ஆஃபியா என்பது உயர்ந்த குடும்பத்தில் இருப்பது இல்லை, உண்மையான ஆஃபியா என்பது மன நிம்மதியோடு வாழ்வது. என்றைக்கு சிறைச்சாலைக்குள் நான் சென்றேனோ அன்றோடு என்னுடைய மன நிம்மதி போய்விட்டது. எனவேதான் அல்லாஹ்விடத்திலே எனக்கு மன நிம்மதியான வாழ்க்கையை கொடுன்னு நான் துவா செய்து கொண்டிருக்கின்றேன். சகோதரர்களே, நாமும் சில நேரம் நினைப்பது உண்டு, இன்ன வேலை செய்யாமல் இத்தனை கஷ்டங்கள் படாமல் எத்தனையோ மனிதர்கள் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்கின்றார்களே, நாம் மட்டும் ஏன் இத்தனை கஷ்டப்பட வேண்டும், இவ்வளோ சிரமப்பட வேண்டும்? கஷ்டப்படாமல் நமக்கும் அல்லாஹ் பணத்தை அள்ளி அள்ளி கொடுத்தா எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று நாம் நினைக்கின்றோம். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள், பணக்காரர்கள் எல்லோரும் நிம்மதியாக இருப்பது இல்லை. எல்லோரும் நிம்மதியாக இருக்கிறாங்களான்னு கேட்டால் இல்லை. ஒவ்வொரு நேரமும் பயந்து வாழக்கூடிய பணக்காரர்கள் எத்தனையோ நபர்கள் இருக்கின்றார்கள். கோடிக்கணக்கில் பணங்களை கையில் வைத்து கொண்டு வேண்டிய விரும்பிய உணவை சாப்பிட முடியாமல் எத்தனையோ செல்வந்தர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் நமக்கு அல்லாஹ் மன நிம்மதியான வாழ்க்கையை கொடுத்துருக்கிறான். ஒரு நாளைக்கு 500 ரூபாய் சம்பாதிச்சாலும் அந்த 500 ரூபாய்க்கு நம்ம தான் முதலாளி. நம்ம வேண்டியதை சாப்பிட்றோம், வேண்டியதற்கு செலவு செய்கிறோம், மனைவி மக்களுக்கு செலவு செய்கிறோம், மறுநாள் உழைக்கிறதுக்கு செல்கின்றோம், மன நிம்மதியோடு வாழ்கின்றோமே, அதுதான் மிகப்பெரிய பாக்கியம். ஒரு மனிதன் உலகில் வாழ்வதற்கு மன நிம்மதி தான் ரொம்ப அவசியமான ஒன்றாக இருக்கிறது. இன்றைக்கி அந்த மன நிம்மதி இல்லாமல் போனதுனால தான் பல இடங்களில் தற்கொலை, பல இடங்களில் குடும்பத்தில் சண்டை, பல இடங்களில் கணவன் மனைவிக்குள்ள விவாகரத்து, பல இடங்களில் பிள்ளைகள் பெற்றோர்களோடு பேசாமல் போவது, பெற்றோர்கள் பிள்ளைகளோடு பேசாமல் போவது எல்லாம் இந்த மன நிம்மதி இல்லாமல் போனதின் காரணமாகத்தான் வருகிறது. எனவே மன நிம்மதியான ஒரு வாழ்க்கையை ரப்பினிடத்திலே கேட்டுக்கொண்டே இருங்கள். அதுதான் நாம் இந்த உலகத்தில் சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு தேவைப்படுகிறது என்பதை இந்த அல்ஃப கிஸ்ஸத்தியும் கிஸ்ஸா என்கின்ற வரலாற்று நூலில் இடம்பெற்ற உமருல் ஹம்மால் ரலியல்லாஹு அன்ஹுடைய நிகழ்வின் மூலம் நாம் தெரிந்து கொள்கின்றோம். எனவே வாழக்கூடிய காலங்கள் முழுக்க உடல் ஆரோக்கியத்தோடும் மன நிம்மதியோடும் நீண்ட ஆயுளோடும் நல்ல அமல் செய்யக்கூடிய வாய்ப்போடும் வாழக்கூடிய நசீபினை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.